போறவங்க திட்டு வாங்க வேண்டியது இருக்கியா? வண்டியில குழந்தைங்க இருக்கு தெரியும்ல, பிரச்சனை என்னன்னு தெரியாம ஒழுங்க மரியாதையா கரெக்டா வண்டி ஓட்டு. டேய், அந்த லெட்டர் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரான். யார் அவன்? சரியான இம்சையா இருப்பான் போல. எல்லாம் நீ பண்ண வேலையால தான்டா. சரி சரி, வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டு. வண்டியில நேரா போற மாதிரி போ. ரைட் லெப்ட்னு ஏதாவது திருச்சா டப்புன்னு திருப்பிடு. என்ன Hello. Once again, I'll call you back. இங்கே வந்தாங்க. ரைட் லெஃப்ட் எதுவுமே இல்லை. ஹலோ, இல்ல இல்ல இல்ல, முருகன் சொன்னானா? அதுக்கு என்னடா இப்போ? கடைசியா ஒரு குழந்தைய எப்படி கோவில்ல இருந்து கடத்திட்டு வந்தீங்களோ அதே மாதிரி போய் இன்னொரு குழந்தையும் போய் கடத்திட்டு வாங்க. அந்த கோவில் ரொம்ப ராசியான கோவில்டா. போங்க போங்க, அந்த கோவில்ல கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்கும். சரியா? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அம்மா, இந்த வேனு இது எங்க வேண்டாம்? நீங்க யாரு? இது இந்த வேன்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துருச்சு. அப்பாடா, நல்ல வேலை. அந்த கடவுள் தான் இந்த மோதிரத்தை உங்க கண்ணுல காட்டியிருக்காரு. இந்த மோதிரத்தை தான் என் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்க போயிருந்தான். வந்து பார்த்தா மோதிரத்தை காணோம். இப்போதான் தேடி போயிருக்கான்பா. நல்ல வேலை உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. கொடுங்க கொடுங்க. இது என் வீட்டுக்காரரு என் பையனுக்காக வெளிநாட்டுல இருந்து வாங்கி அனுப்புன மோதிரம். என் தம்பி முக்கியமான செலவு இருக்குன்னு சொல்லி இத கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் நான் அவனை திட்டி திரும்பவும் மூட்டிட்டு வர சொன்னேன். அதான் இத காணோம்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. உங்க பையனை பார்க்கலாமா? அது அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். என்னப்பா, என் மேல சந்தேகமா இருக்கா? வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், பாத்துட்டு போங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் சும்மா தான் கேட்டேன். சரி சரி, வரேன். தம்பி, நீ எங்கடா இங்க? டேய், என்னடா ஒரே குடும்பத்துல இருந்து ரெண்டு பேரை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? தூக்கிறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் பார்த்தா தூக்க முடியும். நமக்கு அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு, அதான் ரெண்டு சிக்கி இருக்கு. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்ட? ஐயோ அக்கா, கவலைப்படாத, மாட்டினது நாம இல்ல, இந்த ரவுடிங்க தான். இவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா.
ஏன்னா நான் இடுப்புல தாயத்தை கட்டிட்டு வந்திருக்காங்கக்கா. தாயத்தா? என்ன தாயத்துடா அது? நம்ம ஆதி அங்கிள் கட்டின தாயத்து. நமக்கு ராசியான கோவில். போங்க போங்க, அந்த கோவில்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்கும். சரியா?